தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் உனக்கு இது போதுமாத்தா எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரறின. என்னையா விபூதியை மூஞ்சில போடுற? ஆமா, நீ கொடுக்குற 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும். போட. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின கம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா, நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. எம்மா தாயே. சாமி. தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நியாயப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடைக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் இப்ப எடுத்துட்டுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்பு இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாரு. ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்சமாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபா உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, பூவையர் மனமோ பூசணி பூ. யாராவ? ஆஹா, ரோடு நிச்சு பக்கத்து விட்டு கொள்ளையில குச்சிட்டேன். ஐயா, நான் வந்து போட்டோகிராஃபர்யா, போட்டோகிராஃபர். என்னது போட்டோகிராஃபரா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஸ்டுடியோல வந்து எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க. சரி விடுங்க, ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமா வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற? டேய், நீ என்ன பண்ற? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எடுத்துருவோம்மா. ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். எடுத்துருவோம்மா. இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீல. என்ன பண்ற? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ணி. ஏமா, இன்னமும் கரும அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீல. கவரிங்க? எவன் சொன்னா? இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசை ஆசையா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை, அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி. அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு. உன் மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி, அப்படியே 2 பேரும் சிரிங்க பாப்போம். ஐயோ, கேமரா வச்சு எங்க இருக்கு தெரியல. சமாளிப்போம். ஐட்டம் நிறைய இருக்கு. அத்துட்டு ஓடிடலாமா இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணும்? சரியா இருங்க. ஏங்க, என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்க சொன்னா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கட்டுற மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? யோ, ஏன்
நான் ஏன் கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா அவங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு நகையெல்லாம் கழட்ட மாதிரி தெரியுது. அப்படியா? என்னங்க இது அதிசயமான கேமராவா இருக்கு? நீங்க அவனை இங்க அமிச்சிட்டு அந்த கேமரா வழியா அங்க போய் பாருங்க. சரியான யோசனை. இரு வரேன். இது நியாயம். இந்தாப்பா, நீ வந்து என் முன்னாடி பக்கத்துல போய் உட்காரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையாவே நான் இந்த கேமரா வழியா பாக்குறேன். இப்ப கேமராவை பாருங்க, பாருங்க வைங்க. சிரிச்சுக்கிட்டே ஏய், போஸ் எதுக்கு கொடுக்குற இதை கட்டி பிடிக்கிறாங்க? பாருங்க. ஆமா, ஆமா. ஆமாயா, நீ என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற மாதிரியே இதுல தெரியுது. இப்ப பாருங்க. இப்போ ஒண்ணும் தெரியல. இல்ல இல்ல, இப்ப கல்ல வச்சு பாருங்க. பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. கேமரா எடுக்காம பாருங்க, கேமரா எடுக்காம பாருங்க. ஆமாய்யா, நீ என் பொண்டாட்டி நகையெல்லாம் கழட்டுற மாதிரியே தெரியுது. இப்ப பாருங்க, ஓடுற நாள் பாருங்க. அவன் எடுத்துட்டு ஓடுறாங்க. ஆமா தம்பி, நீ நகையெல்லாம் கழட்டிட்டு ஓடுற மாதிரியே தெரியுது. கொய்யால. ஓடு தம்பி, சூப்பரா ஓடுறீங்க. அப்படிதான், அப்படியே ஓடுங்க, ஓடுங்க. ஆமா, பாருங்க, நிஜமாலுமே உன் நகையை திருடிட்டு ஓடிட்டு ஐயோ இருக்காங்க. திருடனா? ஐயோ, ஒரு ஓட்ட கேமராவை கையில கொடுத்துட்டு பொண்டாட்டி நகையெல்லாம் ஓட்டிட்டு. ஐயோ ஆத்தா, ஏய் இந்தாளா, பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் கொட்டையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் கொட்டையை விட்டு வைக்க போற. ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க மாட்டல. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட? விர்ரா சமாளிப்போம். தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? எங்க வந்து யாரு? நீ மணி கேட்கிற கடை எங்க ஆத்தாப்ப வாட்சி வாங்கிருக்காங்க. ஏண்டா, ஒரு பெரிய மனுஷனா மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிற? எழுத்து பேசாத. டேய், எழுத்து பேசுறேன். உட்காருங்க, உட்காருங்க போலாம். உன்னை ஏடா மணி மணி ஏத்தியா? இன்னைக்கு மணியா புழக்க மாட்டாங்க. என்ன கொலை பண்றாங்க? சத்தம் பிச்சு புடு ராஸ்கல் உன்னைய. மணி எங்க வந்து கேக்குற நீ? கொய்யால. ஐயோ பயலே, மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி பாருங்க. என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? யோ, என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது? மணி கேட்டானா? ஏய், என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? போடா, கச்சியா. ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடிங்கடா. ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும்? அங்க போய் கேளு. வாடா, நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கேட்டிருக்கடா, ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்னடா கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன்? யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டேறியா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன்? தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடியா, ஒண்ணு ரெண்டு நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான்? 3000 ரூபாய் காசு என்ன பெருசாடா? போடா. அன்னைக்கு யோ, 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா? ஒரு வாட்சே 300 ரூபாய் தானடா? யோ, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் போனா வருமா? இன்னும் என்னடா அவன்கிட்ட பேச்சு? தலைவருக்கு மோசமான ஆளியா? நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு கழட்டியா? ஆய்க்க வரப்புல எழுதி வைத்தாரியா? சீக்கிரம் கழட்டியா. அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுண்ணே. தலைவா, இவ்வளவுதான் கடைசினு. இந்தாங்க பையன் துண்டும். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட மட்டும் இங்க குடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க இருக்கு. தலைவா, வாங்கடா, வாங்கடா. கோழி பிரியாணி சாப்பிடலாம். பெரியவர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாச்சம்னு இருக்கட்டும். அங்க பாத்தீங்களாண்ணே, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 50 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டேய் குலக்கட்டை, ஊரு விட்டு ஊரு வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்னை காப்பாத்திராதீங்கய்யா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கணும் பயமா இருக்கியா. நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிகளா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்குறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்குறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்?
நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஹாஸ்பிடல்ல போட்டையா, அவங்கள காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியமான வண்டியோ இந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா. எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க. அதுல ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ன இடத்துலயே சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டோ தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுவியா. ஐயா ஐயா ஐயா. யோ ஒருத்த இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கய்யா. நம்மால முடிஞ்சது செய்வோம்யா. போடுங்கய்யா, உங்களால முடிஞ்சது போடுங்கய்யா. ஐயா போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா, எல்லாரும் போடுங்கய்யா. பாவையா முடிஞ்சது போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா. ஐயா, தீப்பெட்டி கொடுங்கய்யா, வந்து போடாதீங்க ஐயா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும்னு நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? போயா, போய் ஹாஸ்பிடல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி. எனக்கு பணமெல்லாம் வேணாம். பேசாதயா, நானும் புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா? ஐயோ ராசா, துடிக்கிறியே. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்றையா. ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. அப்பாடா, இன்னைக்கு சிக்கனது சோத்து செடி தான். மாடு மேய்க்கிற பயிட்ட அடிச்சது. என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ? ஏ குளக்கட்ட, நேத்து தானடா கேட்ட முச்சக்கொட்டை குழம்பு சிக்கிருச்சா? எல்லாம் அந்த பன்னாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா. அள்ளி அப்பு. யாரு? வைத்தியச்சியா? ஏத்தா நீ எங்க இங்க? பாவ, நீ என்ன பண்ணுவ? வீடு விடா வேலை செய்யற. ஓ பசி எரிஞ்சு எவன் உனக்கு சோறு போடுறா? ராத்திரில பிச்சை வேற எடுக்கிற. சரி, சாப்பிட்டியா இல்லையா? நீ பாக்குறத பார்த்தா குளவட்டினியா கிடப்ப போல் இருக்க. சரிதா, இந்த சோத்த ஆளுக்கு பதியா அடிப்போம். இந்தா, முதல் உருண்டை நீ அடி, 2ஆம் உருண்டை நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, களவாணி பைய முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பையிட்ட வாங்கி சாப்பிடுறேன் தானே யோசிக்கிற? பிச்சைக்காரன் நான் சொல்றேன். யாருப்பா பிச்சை எடுக்கிற? எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான். எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான். மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தான்ப்பா. குடு. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தாத்தா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. இந்தா போடு, அடி அடி. இன்னொரு உண்டிய போட்டுக்க, நான் ஒரு உண்டிய போட்டுக்கிறேன். போட்டுக்கிறவா? இங்கடா போடுமா. ஐயோ, விக்கி தொலைதாத்தா. தாத்தா விக்குது. இங்கக்குள்ள தண்ணி வேற இல்ல. போற வழியில இந்த வாக்கியா வரப்ப தண்ணி எடுக்க அங்கனக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டா? நானும் ஒன்னே மாதிரிதான், ரொம்ப சாப்பிடுறது இல்ல. 2 உருண்டையோட முடிச்சுக்கிறது. சரி, நான் வர்றேன் ஆத்தா. ஆஹா, அருமையான பீஸா இருக்கு. அவுத்து விட்டா 1/2 கிலோ தேரும் போல் இருக்கே. தாத்தா, நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சில்ல, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? படுத்தா, நான் வீசுறேன். படு, படுத்தா நீ. தூங்கு 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 தூங்கு. காலம் சொல்றதா. தூங்கு தூங்கு. லேசில தூங்க மாட்டா போட்டுக்க. கொலுசு வேற பல 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 பலன்னு ஜொலிக்குது. இது எப்படி லாத்த போற குளக்கட்ட நீ?
அத்தி முழிச்சிட்டியா நீ? இதுக்கு தானே சாப்பாடு போட்டேன், வச்சுக்க. அச்சச்சோ, இதுக்காண்டி இல்லத்தா. யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது. அது வேற இது வேற. நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன்? எல்லாம் அந்த ஒரு வேளை சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன். யாத்தா ஏதோ திருநதை பார்த்து விட்டேன், வெளியே வெளியே சொல்லிவிடாத. சொன்னீங்கன்னா கேவலம் பிச்சைக்காரி காலில் கிடக்கிற குளிச்ச திருடிவிட்டானேன்னு பொம்பளை எல்லாம் சேர்ந்து எச்சிய காரி மூஞ்சில துப்பி போடாதுங்க. கௌரவ குறைச்சல் ஆகி போகும். திருடுறது தப்பா தெரியல. ஆத்தா நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏன் தின்னு விளக்கமா விளாவரிவா சொன்னோம்ல, அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பட்னியா கிடக்குறேன்னு 2 உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுருவியா? எது? பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பன்னாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அம்மனை பார்த்தா திருடுறதை விட்டுருவியா? இது சரிதா, நீ காட்டு. நான் திருடுறத விட்டுரு, காட்டு. அப்படின்னா அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவளை போட்டா இருக்கியா நீ? சரிதா, ஓ மேல சத்தியமா, இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா, அம்மனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்ததுக்கு பிறகு திருடுறதையும் விட்டுரு. இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. அம்மா, ஆத்தா, அம்மா. அம்மா, பண்ணாரி அம்மா, தாயே. அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, நீயா அம்மா? ஆத்தா, நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள திரியுற? உன்னை பார்த்தா நான் பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டம்மா. அம்மா, கண்கண்ட தெய்வமே, பண்ணாரி தாயே, இந்த திருட்டு பேருக்கு காட்சி கொடுத்து என் புத்தியை தெரிய வச்சுட்டியம்மா. என் புத்தியை தெரிய வச்சுட்டியம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே ஊரா கோயில் கோயிலா போய் நீ எங்கெங்க இருக்கியோ அங்கெல்லாம் உன் புகழ பாடி என் பாவத்தை கழுவுற பாக்கியத்தை கொடுமா பண்ணாரி அம்மா.